SASDOவின் பிரதான செய்திகள். தலைவர் பிரபாகரனுடைய மகன் என்பதற்காக அவன் சரணடைந்த நிலையில் பாலச்சந்திரனுக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்து சாப்பிட வைத்துவிட்டு சுட்டுக் கொண்டார்கள். அந்த பாலனுக்கு என்ன நடந்தது? இசைப்பிரியா ஒரு ஊடகவியலாளர். அவர் சரணடைந்த பொழுது ஊடகவியலாளராக சரணடைந்த பொழுது அவர் நிர்வாணப்படுத்தப்பட்டு அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இதனை சேனல் போர் மிக ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தது. இதற்கு என்ன நடந்தது? தமது குடும்ப உறுப்பினர்களை ஒப்படைத்த எங்கள் சகோதரிகளுக்கான விடை என்ன? இந்த நாட்களில் அமைச்சராக இருந்த அனந்தி சசிதரன் தன்னுடைய கணவனை ஒப்படைத்திருந்தார். கண்கண்ட சாட்சியம். இன்று கண்கண்ட சாட்சியமாக பல பேர் இருந்தும் அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. விடுதலை புலிகளுடைய அரசியல் துறையைச் சேர்ந்த இளம்பருதி தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். ஆனால் இவர்கள் இதுவரை யாரும் பெறவில்லை. என்ன காரணம்? இந்த நாட்டில் இவர்களுக்கான நீதி என்ன? அதே நேரம் இந்த நாட்டிலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் பல நாட்களாக கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக தெருக்களிலே தங்களுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்ற இயக்கத்தோடு அவர்கள் போராட்டங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட அவர்களுடைய கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தை நடத்திய குடும்பங்களைச் சேர்ந்த அம்மாக்கள் அப்பாக்கள் கிட்டத்தட்ட 240 பேர் இந்த யுத்தத்துக்கு பின்னர் இந்த 16 ஆண்டுகளில் இறந்திருக்கிறார்கள். ஆகவே வலிந்து காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களில் அதிகமானவர்கள் யுத்தத்திலே தன்னுடைய கணவனை ஒப்படைத்த மனைவிமார்கள், தன்னுடைய பிள்ளைகளை ஒப்படைத்த அம்மாக்கள் என்பதை இந்த வரலாறு இந்த இலங்கைக்கு சொல்லுகிறது. ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கலாச்சாரம். தமிழ் பெண்கள் தங்களுடைய நெற்றியிலே குங்குமப் பொட்டு வைக்கிறார்கள் என்றால் தன்னுடைய கணவன் உயிரோடு இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கும் தன்னுடைய திருமணத்தை உறுதிப்படுத்துவதற்கும், அதே போல தன்னுடைய கழுத்தில் இருக்கிற தாலியை கழற்றாமல் ஒரு சகோதரி இருக்கிறார் என்றால் அவர் தன்னுடைய கணவன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்காக. ஆகவே எங்களுடைய பெண்கள், எங்களுடைய சகோதரிகள் தமிழ் பெண்கள் இப்பொழுதும் நெற்றியிலே பொட்டை அளிக்காமல் தங்களுடைய மனங்களில் இதயங்களில் இருக்கிற தாலியை கலட்டாமல் தங்கள் குடும்பங்களுக்காக தங்களுடைய கணவனுடைய குடும்பத்தவருடைய வருகைக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் இன்னும் என்ன நடந்தது, இவருக்கான நீதி என்ன என்பதை இந்த நாடு இன்னும் சொல்லவில்லை. தமது குடும்ப உறுப்பினர்களை ஒப்படைத்த எங்கள் சகோதரிகளுக்கான விடை என்ன? இந்த நாட்களில் இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையின் பொழுது நான் முன்வைக்க விரும்புகிறேன். அதே போல செஞ்சோலையிலே பல பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். இன்று உலகத்திலே நடக்கிற பல கொலைகள், பிள்ளைகள் பற்றி இங்கே பேசுகின்றார்கள். இதேதான் எங்களுடைய மண்ணிலே கூட செஞ்சோலை குழந்தைகள் மிக மோசமாக விமான தாக்குதல் மூலம் கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்கான நீதி இதுவரை கிடைக்கவில்லை. நான் நினைக்கிறேன் இன்றும் கூட வடக்கு மாகாணத்தின் அமைச்சராக இருந்த அனந்தி சசிதரன் தன்னுடைய கணவனை ஒப்படைத்திருந்தார். கண்கண்ட சாட்சியம். இன்று கண்கண்ட சாட்சியமாக பல பேர் இருந்தும் அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. அதே போல கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, விடுதலை புலிகளுடைய அரசியல் துறையைச் சேர்ந்த இளம்பருதி தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். அதே போல விடுதலை புலிகளுடைய வனவள பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த சக்தி தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். தங்கன் தனது மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். ராஜா பிள்ளைகளோடு சரணடைந்தார். பாலகுமார் தன்னுடைய மகனோடு சரணடைந்தார். மஜித் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். ஆனால் இவர்கள் இதுவரை யாரும் பெறவில்லை. என்ன காரணம்? இந்த நாட்டில் இவர்களுக்கான நீதி என்ன? ஒரு நாள் நீங்கள் போராளிகளாக இருந்தால் கூட, ஒரு நாள் நீங்கள் உதவி இருந்தால் கூட சரணடையுங்கள் என்று வவுனியாவிலும் அதைவிட முல்லைத்தீவிலும் அவர்களை சரணடைய வைத்தார்கள். ஆனால் இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. இன்றும் இந்த நாட்டிலே நான் நினைக்கிறேன் சகோதரி அமைச்சராக இருக்கிறார் சாவித்ரி போல்ராஜ் அவர்கள், இந்த நீதிகளுக்கு உங்களுடைய அரசு என்ன சொல்ல போகிறது? கடந்த கால அரசுகளை நாங்கள் சொல்லுகிறோம். அதே நேரம் மஹிந்த ராஜபக்ச அவருடைய மனைவியிடம் பல குழந்தைகள் ஒப்படைக்கப்பட்டார்கள். யுத்தம் முடிந்த 2009ஆம் ஆண்டிலே ஒரு நிமிஷம் தாருங்கள் தயவு செய்து. அந்த குழந்தைகளுக்கு இந்த நாட்டிலே என்ன நடந்தது? தலைவர் பிரபாகரனுடைய மகன் என்பதற்காக அவன் சரணடைந்த நிலையில் பாலச்சந்திரனுக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்து சாப்பிட வைத்துவிட்டு சுட்டுக் கொண்டார்கள். அந்த பாலனுக்கு என்ன நடந்தது? இசைப்பிரியா ஒரு ஊடகவியலாளர். அவர் சரணடைந்த பொழுது ஊடகவியலாளராக சரணடைந்த பொழுது அவர் நிர்வாணப்படுத்தப்பட்டு அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இதனை சேனல் போர் மிக ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தது. இதற்கு என்ன நடந்தது?